அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆவணி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் மிதுனமனையிலும், கேது பகவான் சிம்மத்திலும், ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறாங்க. அப்போது இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 21/8/2025 அன்று மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல புதன் பகவானானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 30/8/2025. அதன் பிறகு மீண்டும் புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்க போகுது. எப்போன்னா இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2025. அதன் பிறகு செவ்வாய் பகவானானது இப்போ கன்னிமனையில் இருக்கார் அல்லவா, அந்த செவ்வாய் கன்னியிலிருந்து துலாம் மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 28, அதாவது 13/9/2025 அன்று. சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த ஆவணியினுடைய தொடக்கத்தில் உச்ச பலத்தோட ரிஷப மனையில் உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லா இருக்க போகுது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை. உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். என கடந்த 3 மாதங்களாகவே உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருந்தார், கேதுவோடு சேர்ந்திருந்தார், இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் வேலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதாவது வேலையை மாறுவது அல்லது வேலையை அடைவது அல்லது அங்கே இருக்கக்கூடிய சில ப்ரமோஷனை பற்றிய திங்கிங், இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அடுத்து கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். கடனை வாங்குவது அல்லது கட்டுவது, எப்படியாவது கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் இருக்கும். இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு மீண்டும் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது இனி வரக்கூடிய ஒரு 2 மாதங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். ஒரு மந்தமாக, ஒரு டல்லாக இருந்து வந்த உங்களுக்கு இப்போ சுறுசுறுப்போக, அதாவது உங்களுடைய இயல்பான குணாதிசயங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ தொட்டது துளங்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள், செயல்படாமல் வச்சுட்டு இருந்த விஷயங்கள்ல இப்போ எடுத்து செய்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சார் நான் என்னதான் பண்ணினாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது சார், மனம் குழப்பமாகவே இருக்குது சார், எனக்கு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது சார், சார் என்ன சார் பண்ணலாம், என்ன தெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது. எப்போ வருது? ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/8/2025 மண்டே, அதாவது திங்கட்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி, பிறந்த நாள். ஸோ அன்றைய தினம் என்ன பண்ணணும்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு கலரில் வஸ்திரத்தை அணிவித்து 9 நெய் விளக்கு வைத்து உங்கள் மனதார பிரார்த்தனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த காரியம் ஜெயமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை.
அடுத்தது 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். அதாவது எப்போ ஆவணி மாதம் 5ஆம் தேதி 21/8/2025 சுக்கிரன் மிதுனத்திலிருந்து 4ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். அங்கே சுக்கிரன் திக்பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. அப்போது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சிறப்படைய போகிறது. திருமண ஸ்தானாதிபதி, கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வலிமை பெறுது. அப்போ என்ன, தாய் சொத்துக்கள் கிடைக்கும், தாயால் அனுகூலம், ஆதாயம் நிச்சயமாக உண்டு. வீடை பற்றிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். வீடு வாங்கிடலாமா, வீடு வாங்கிடலாங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக செயல்படுத்தும். வீடு வாங்கிடுவீங்க, இல்லைன்னா இடத்த வாங்குவீங்க, இல்லை கட்டின வீட்டை வாங்குவீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க. இதில் எதை உங்கள் மனசில் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அட்லீஸ்ட் ஆல்ட்ராவது பண்ணுவீங்க வீட்டை. ஸோ வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள். அடுத்தது வாகனத்தை பற்றி, ஏன்னா 4ஆம் இடத்திலே சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. வாகனத்துக்கு காரக கிரகமும் அதே சுக்கிரன் தானே. அப்போ வாங்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை நெடுநாளாக உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். வாகனம் வாங்கணும், புதுசாக வாங்கணும், என்னுடைய ஆசை கனவை அதாவது செயல்படுத்தணும், இந்த மாதிரியான வாகனம் தான் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம். சார் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு நல்ல பிரார்த்தனை, நான் என்னதான் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல, கட்ட முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு நினைப்பு ஒரு சில மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இது ஒரு நல்ல மாதம். இந்த ஆவணி மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 16/9/2025 அன்று சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது. அப்போது சுக்கிரன் அப்படின்னா சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்துக்கு காரகர்த்தவாக இருக்கக்கூடியவர், கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடியவர். ஸோ இது எல்லாம் யாருக்கு சக்ஸஸ் இல்லையோ அவங்க அன்னைக்கு என்னைக்கு வருது, செவ்வாய்க்கிழமை வருது. அது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய் விளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக திருமண விஷயத்திலிருந்து வந்த குழப்பங்கள், குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், தனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் ரீதியில் சில விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் என்னதான் உழைச்சாலும் இந்த உழைச்சதுக்கு என்ற ஊதியம் கிடைக்கவே இல்லையே, விரயமாகிறது. பணம் வருது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் நிறைய பேர். ஏன் நிறைய பேர்னா, இந்த மேசராசி என்பவர்களுக்கு இப்போ விரய சனி ஆரம்பித்து விட்டது. அதாவது மேசத்துக்கு 10க்கும் 11க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி தான், 11க்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சனி பகவான். இப்போ போய் எங்கே உட்கார்ந்துருக்கார், 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார், விரயத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது பணம் வரும் ஆனால் விரயமாகும். அப்போ என்ன, சுபங்களாக சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பணம் கொடுக்கும், அதை என்ன பண்ணணும், சுப விரயங்களாக வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அல்லது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக செயல்படுத்துவது, அல்லது நீங்கள் உங்களுடைய திருமணத்துக்காக ஏற்படுத்தி கொள்வது, அல்லது தொழிலை அபிவிருத்தி செய்வது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விஷயங்களுக்காக செய்து கொள்வது சிறப்பு அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். என்ன, சனி பகவான் போய் 12 மறைஞ்சிருந்தாலும் இப்போ வக்ர நிலையில் இருக்கார். அதனால் இங்கே பெரிய ஒரு வழிகள் அப்படிங்கிறது இல்லை, இப்போ வக்ர நிலையில் இருக்கார். அப்போ விரயத்திலிருந்து விடுபடுவதற்கான சில சாத்தியக்கூறுகள் உங்கள் மனதில், உங்கள் ஆழ் மனதில் தெளிவிக்கக்கூடிய தன்மை. நிறைய மேசராசி என்பவர்கள் இந்த ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே சிறப்படையும். ஏன்னா 10க்கு 11க்குரியவன் 12 வெளிநாட்டு ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த மேசராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, தொழிலில் நான் என்னதான் தொழிலில் உழைச்சாலும் பெரிய லாபம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம், அது குறிப்பாக சொல்லப்போனால்
ஆவணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 17/8/2025 சண்டே வருது. அன்னைக்கு சனி பகவானுடைய ஜெயந்தி. அப்போது சனி பகவானுடைய பிறந்த நாள் வருது. ஸோ அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 8 நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி, அதை வழிபாடு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், 8 விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு எடுத்திங்கன்னா தொழில் விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், லாபம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள், நிறைய பேர் கால்வலி இருக்குது, இந்த கால்வலியும் குணமாகும். இந்த சனி என்கின்ற அந்த கிரகத்துக்கு அந்த பர்த்டே நாள் நீங்கள் போய் வணங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் குரு. அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஒரு நல்ல பாக்கியம் கிடைத்தே ஆக வேண்டும் என்பது மேசராசி என்பவர்களுக்கு உண்டான ஒரு தன்மை. அப்போது நடக்காத ஒன்று நடக்க போகுது, கொடுக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கொடுக்க போகுது. என்ன கொடுக்க போகுது? குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறது. ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறோம், நிறைய செலவு செய்திருக்கிறோம், கிடைக்கல, வரன் கிடைக்கல, அதாவது திருமணமும் நடக்கல, குழந்தை பாக்கியமும் கிடைக்கல, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுவும் நடக்க மாட்டேங்குது, ஒரு சுபகாரியம் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். குரு நல்ல தன்மையில் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள், ஓட்டங்கள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் நிச்சயமாக உண்டு. நிறைய பேர் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷனில் ஜொலிக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும். சார் எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல சார், நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் சார், ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன் சார், அதுவும் நடக்க மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இந்த ஆவணி மாதம், குறிப்பாக சொன்ன போனால் ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2025 வியாழக்கிழமை வருது. குரு பகவானுடைய ஜெயந்தி, பிறந்த நாள். ஸோ அன்றைய தினம் குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும், குழந்தை செல்வம் கிடைக்கும், நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. சார் எப்படி வழிபடணும்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் கலரில் வஸ்திரம் அணிவித்து 3 நெய் விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நினைத்தது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு நினச்சி கொண்டு வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல குட் நியூஸ் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் நான் எப்போ செய்வேன்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ இடைமாற்றம் கிடைக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் நம்மளுடைய அலுவலகம் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.